வணக்கம். பாரம்பரிய வைத்தியர் நெல்சன் ராஜ். இன்றைய தினம் கருஞ்சீரகத்தின் தீமைகள் குறித்து வீடியோ வெளியிடுவேன் என்று கூறியிருந்தேன். அதன்படியாக உங்கள் மத்தியில் வந்திருக்கின்றேன். கருஞ்சீரகமானது சர்க்கரை கொழுப்பை கரைக்கும். அது நல்லது தானே? நல்லது. கருஞ்சீரகமானது சர்க்கரை கொழுப்பை கரைக்கும். அப்படி கரைக்கும் பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு அது ஒரு சிறப்பை தருகிறது என்று சந்தோஷப்பட வேண்டாம். காரணம், ஒரு ஆடிடம் இந்த தலையை கொடுக்கும் பொழுது அது ஒன்றை சாப்பிட்டேன், இரண்டை சாப்பிட்டேன், மூன்றை சாப்பிட்டேன் போதும் என்று விலகிவிடாது. அதுபோலவே இதுவும் சர்க்கரை கொழுப்பு எவ்வளவு இருக்கிறதோ அத்தனையும் கரைத்துவிடும். அப்படி இருக்கையில் சர்க்கரை நோயாளிக்கும் இந்த கருஞ்சீரகத்தை உண்போரில் சர்க்கரை நோயாளிக்கும் கரைக்கும், கருஞ்சீரகத்தை உண்ணும் சர்க்கரை நோயாளி இல்லாதவர்களுக்கும் கரைக்கும். அப்படி சர்க்கரை நோய் இல்லாதவர்களுக்கு அந்த கொழுப்பை கரைக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு சர்க்கரையின் அளவு கீழாக இறங்கி தலை சுற்றல், மயக்கம், வாந்தி போன்றவர்கள் மரணத்தை அடையும் தருவாயை கொண்டு வரும் கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தில் ஐசோகியூனோலைன் என்கின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறது. இந்த பொருளானது உடலில் உள்ள இரத்தத்தின் கட்டித்தன்மை, அடர்த்தித்தன்மையை கரைத்துவிடும். அதாவது பிளட் கிளாட், அதை கரைத்துவிடும். அதை கரைத்து தண்ணீரை போல் ரத்தத்தை ஆக்கிவிட்டால் ஒரு சிறிய பிளேடு பட்டால் கூட ரத்தம் சொட்ட சொட்ட போய்கொண்டே இருக்குமே தவிர எந்த மருந்தை கொடுத்தாலும் அந்த ரத்தமானது நிற்காது. அப்படி ஒரு லூசான அளவில் இந்த ரத்தத்தை கொண்டு வந்து உடம்பில் ரத்தம் நிற்காத அளவு மோசமான செயலை கொண்டு வருவது கருஞ்சீரகம். ஒரு விபத்தில் அறுவை சிகிச்சை என்றாலோ, இல்லது ஒரு கர்ப்பஸ்திரிக்கு அறுவை சிகிச்சை என்றாலோ, இல்ல வேறு வித நோய்களுக்கு அறுவை சிகிச்சை என்றாலோ ரத்தம் உறையும் தன்மை இல்லை என்றால் அந்த சிகிச்சைகள் சொல்ல முடியாது, செய்ய முடியாது. அப்படி இருக்கையில் இன்றைய தினம் சாலைகளிலும் மற்ற இடங்களிலும் விபத்துகளையும் இதர ஆபரேஷன்களையும் கண்டுகொண்டிருக்கும் நமக்கு ரத்தம் தண்ணீராக இருந்தால் அந்த அறுவை சிகிச்சையை செய்ய முடியாத இந்நிலைமையை கருஞ்சீரகம் நமது உடலிலே கொண்டு வந்தால் அதை நல்லதென்று கூறலாமோ? சற்று சிந்தித்து பாருங்கள். மோனசன் என்ற வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் இருக்கிறது. அது போதையை உருவாக்கக்கூடியது. தொடர்ந்து போதையை உண்டு வர உடல் நரம்புகள் அனைத்தும் கெட்டு போய்விடும் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. ஆக கருஞ்சீரகத்தை சிறப்பு என்று நாம் கருதலாமோ? மார்பைன் என்பது ஒரு போதைப் பொருள். இதுவும் அந்த கருஞ்சீரகத்தில் தாராளமாக இருக்கிறது. இதயம் தொடர்ந்து எடுத்து வர மூளை மண்டலத்தில் உள்ள நரம்புகள் கெட்டு பிசகாகி பைத்தியம் போன்ற நோய்களையும் வேறுவித மூளை கோளாறுகள் அப்படிப்பட்ட நோய்களையும் கொண்டு வந்து மனித வாழ்க்கையை கெடுத்துவிடும். இந்த கருஞ்சீரகத்தை தொடர்ந்து எடுக்க இன்னும் பல ஆபத்துகள் இருக்கிறது. கருஞ்சீரகம் குறித்து முனிவர்களும் சித்தர்களும் ஏதாவது ஒரு மருந்துகள், சுமார் 1 கிலோ மருந்துகள் கூட்டாக சேரும் பட்சத்தில் அதில் வெறும் 5 கிராம் கருஞ்சீரகமே சேர்த்து வந்திருக்கிறார்கள். அதுவும் தோல் நோய் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மட்டும். ஆகவே இந்த யூடியூப் மற்றும் பல சேனல்களில் பதிவுகளை போடுபவர்கள் விஞ்ஞானிகளோ வைத்தியர்களோ மருத்துவர்களோ அல்ல என்பதை புரிந்து கொண்டு உங்கள் நோய்களுக்கு நீங்கள் தக்க மருத்துவரை அணுக வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். பாரம்பரிய வைத்தியர் நெல்சன் ராஜ், ராசியா சித்தா கிளினிக்குகளின் உரிமையாளர், கருங்கல், கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாடு, சவுத் இந்தியா. வாட்ஸ்அப் 75 98 68 49 15. நன்றி.